ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு ரெட் ஷேட் விண்டேஜ் எடிட் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து ஜெமினி. ப்ளே ஸ்டோரில் ஆப்பாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. சில பேர் ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ க்ரோமில் நீங்கள் வந்து gemini.ai சொன்னீங்க, ஒரு வெப்சைட் வரும். அங்கேயும் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் வந்து ஆப்பாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது கேலரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ் ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து காப்பி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ப்ராம்ப்ட் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிட்டு அங்கே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன், ரெட் ஷேட் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான வந்து இமேஜ் வந்து கிடச்சிடும். இங்கே உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஒரே இமேஜை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா வேறு ஸ்டைலில் வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரே இமேஜ் தான் கொடுத்தேன், ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து வேறு ஸ்டைலில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராம்ப்ட் பற்றி பார்த்துருவோம். இது வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் வந்து ரெண்டாவது வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் உங்கள் இமேஜை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பிறகு உங்களுக்கு ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கலர் வந்து கிடைக்கும். இதில் உங்களுக்கு வந்து இமேஜில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இதே போதும், அதனால் நான் இப்படியே வச்சுட்டு இப்போ நான் வந்து ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் சன்ஷேட் மட்டும் ஆட் பண்ணி பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பேசிக்காக இருக்கும். இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒரிஜினாலிட்டி இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து இன்னொரு ப்ராம்ப்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுவும் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை மறக்காமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து மூணாவது ப்ராம்ப்ட். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து மூணாவதாக கொடுத்துருப்பேன். ஸோ ஒயிட் ஸ்ட்ரைப் ஷேட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு ப்ராம்ப்ட் பற்றி பார்த்துருவோம். இது மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு வந்து இமேஜ் டவுன்லோட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளில போங்க. அப்படி வரல அப்படின்னா ஜஸ்ட் 2-3 வாட்டி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்துருவோம். அடுத்து வந்து ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டிருக்கும். இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இமேஜ் கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ராம்ப்ட்டோட டாபிக் வந்து கோட் ஷூட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் கிடச்சிருச்சு. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷேடெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். சப்போஸ் வரல அப்படின்னா ஜஸ்ட் 1-2 வாட்டி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும்.